அவசரமா வர சொன்னீங்க? சும்மா தான் பார்ட்னர். நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் இல்ல. இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஃபுல்லா பிஸி ஆயிடுவோம். அதான் காலையில உன்னை மீட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் வர சொன்னேன். சாரி எல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்க பார்ட்னர். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் சாரியெல்லாம் கட்டணும், பூவெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப டார்ச்சர். அதான். நல்லா இருக்கு. சூர்யா, என்னாச்சுங்க? முகத்துல சிரிப்பே இல்ல. ஆ, அது வந்து என்ன சூர்யா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, நம்ம வீடு உனக்கு தெரியும்ல பார்ட்னர். தெரியுமே, துவாக்குடி தானே? இல்ல பார்ட்னர், வழி தெரியுமான்னு கேட்கல. நம்ம வீடு அது சூர்யா, என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? சொல்லுங்க. இல்ல, அது வந்து நம்ம வீடு அவ்வளவு வசதியா இருக்குமான்னு தெரியல. அதான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. என்ன வசதியா இருக்குமான்னு தெரியல? இல்ல, நீ அபார்ட்மெண்ட்லயே நல்ல சொகுசா வாழ்ந்துட்ட. உனக்கு வீட்டுக்குள்ளேயே தண்ணி எல்லாம் வரும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. குடிக்கிற தண்ணி வெளியே லாரி வரும். அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டுல பைப் இருக்கு வெளியே, அதுலதான் வரும். நம்ம குடத்துல வச்சுதான் எடுக்கணும். அதுதான் என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. அதனால என்ன? அதான் நான் இருக்கேன்ல, நான் குடத்துல எடுத்துக்கிறேன். அது மட்டும் பிரச்சனை இல்லம்மா. அதை தாண்டி நிறைய பிரச்சனை நம்ம வீட்டுல இருக்கு. நான் 2 வருஷம் டைம் கேட்டது இதுக்கும் தான். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு மகாராணி மாதிரி உன்னை அந்த வீட்டுக்குள்ள உட்கார வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஐயோ சூர்யா, நீங்க தேவையில்லாம நிறைய விஷயத்த யோசிச்சு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. நானும் பிறக்கும் போது பணக்காரியாவோ இல்ல வசதி வாய்ப்போடோ பெரிய வீட்டுல பிறக்கல சூர்யா. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுதான். நம்ம வீட்டையும் நம்ம அதே மாதிரி கொண்டு வருவோம். இதுக்கு முன்னாடி ஒத்த ஆள் நீங்க ஒருத்தர் மட்டும் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க. கடன் பிரச்சனை, நிலாவை படிக்க வைக்கிறது, அப்படி இப்படின்னு நிறைய காசு உங்ககிட்ட இருந்து போயிருக்கும். இதுக்கப்புறம் நான் வரல, நானும் சம்பாதிக்கிறேன்ல. 2 பேரும் சேர்ந்தே அந்த வீட்டை புதுசா மாத்துவோம், சரியா? அஷிஷோ, அது தப்பு பார்ட்னர். நீங்க சம்பாதிக்கிற காசை அது அம்மா கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும். எங்களுக்குன்னு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சூர்யா, நீங்க நானு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு யாரு? உங்களுக்கு பாதி ஆக போறவ. என்ன போய் அப்படி பேசுறீங்க? உன்னோட காசு என்னோட காசுன்னு அது நம்மளோடது சூர்யா. நம்மளுக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ நீங்க சம்பாதிக்கிறீங்க, நான் சம்பாதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எனக்காக நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்களா? இது என்னோட காசு, நீ எப்படி அதை கேட்கலான்னு என்கிட்ட சண்டை போடுவீங்களா என்ன? ஹே சச்சா, உனக்கு செய்யாம அப்புறம் நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? அதுதான் நானும் கேக்குறேன். நம்ம வீடு சூர்யா, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம தான் அதை புதுப்பிக்கணும். சூர்யா, நீங்க தேவையில்லாம ஏதேதோ நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் விட்டுடுங்க. நம்மளோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம் சூர்யா. ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹாப்பியா நம்மளோட வீட்டை நம்ம அழகா கொண்டு போவோம். நம்மளுக்கு கல்யாணம் ஆகி நான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நான் என்ன நல்லா கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? என்ன கனவு கண்டீங்க பார்ட்னர்? கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன், கேளுங்க. தமிழ், புஷ்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. நீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்கம்மா உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வரவா இல்ல டீ போடவா? ஐயோ எதுவும் வேண்டாமா, நானே அவசரமா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, சாய் சொன்னாங்க. சாய்க்கும் ஜனனிக்கும் ஒரே டைம்ல கல்யாணம் வச்சிருக்கீங்க, அதுவும் நாளைக்கேன்னு சொன்னாங்க. ஆமாண்டா, அதான் அவசரமா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மட்டும் அடிச்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். என்னம்மா கல்யாணத்துக்கு வந்துடணும்னு இப்படி கூப்பிட்டு இருக்கீங்க? நாங்க வராமையா? அதெல்லாம் எங்க தங்கச்சிங்களோட கல்யாணத்தை நாங்க சிறப்பா செஞ்சு முடிச்சிடறோம். ஆமாமா, நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணது தெரிஞ்சோடனே நாங்க எல்லாருமே பிளான் போட்டுட்டோம். இன்னைக்கு சாயந்தரமே எல்லாரும் நம்ம வீட்ல தான் இருப்போம். எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வரவங்களை மட்டும் கவனிங்க. இது சொல்றதுக்கே மனசு வரணுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குன்னு சொந்தக்காரவங்க எல்லாம் யாரும் கிடையாது. ஆனா இந்த அபார்ட்மெண்ட்டே எனக்கு சொந்தக்காரவங்க மாதிரி நிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்தாங்கம்மா, கார்டு வாங்கிக்கோங்க. அம்மா, ஜூஸ் ஏதாவது போட்டு தரேன், உட்காருங்களேன். கண்ணு, உனக்கே தெரியும் எல்லார் வீட்டுக்கும் கார்டு கொடுக்கணும்ல. கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு நாள் வரேன். உன்னோட காஃபி, டீ, சாப்பாடுன்னு எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட்டே உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காகவாது நான் கண்டிப்பா ஒரு நாள் வரேன், சரியா? சரிங்கம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். தமிழ், வரேன்ப்பா. வாங்கம்மா, போயிட்டு வாங்க. இது ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கா? கேளுங்க. சொல்லு. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சாணி அள்ளிட்டு வாசல் எல்லாம் தெளிச்சு விட்டுருவேன். சாணிலையா? ஆமா, அதுதான் பார்க்க அழகா இருக்கும் சூர்யா. சாணி தெளிச்சு கோலம் போட்டோம்னா அவ்வளவு அழகா இருக்கும் வீடு. நீ சாணி அள்ளி கரைச்சு வாச தெளிச்சு கோலம் போட போற? அட ஆமா சூர்யா. ரைட்டு, அப்புறம்? தெளிச்சு மட்டும் தான் வைப்பேன், அது காயணும்ல, அந்த கேப்ல குளிச்சுட்டு வந்துருவேன். சரி. தலை குளிச்சுட்டு அந்த தலையில ஒரு வெள்ளை கலர் துண்டை ஒண்ணு கட்டிக்கிட்டு நானும் புடவையெல்லாம் கட்டிட்டு வந்து கோலம் போடுவேன். என் பார்ட்னர் பழைய படம்லாம் ரொம்ப பாப்பீங்களோ? சூர்யா, இப்படி எல்லாம் நடுவுல ஓட்டக்கூடாது. சரி சரி சரி, சொல்லுங்க. ஆமா, எங்க விட்ட? அந்த தலையில வெள்ளை துண்டு அங்க விட்டீங்க. ஆமா, நான் கோலம் போட்டுட்டு இருப்பேனா, அப்போ அப்பா எந்திரிச்சு வருவாரா. அவர் வந்து சேர்ல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. நம்ம வீட்ல தான் பேப்பர் வாங்க மாட்டோமே. கல்யாணம் ஆக போதுல, இனிமே வாங்குவோம். ரைட்டு, ஓகே. பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரு. அப்புறம் நான் கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் கட கட கடன்னு காஃபியை போட்டுட்டு அப்பா கிட்ட வந்து கொடுப்பேனா. கொடுப்பீங்க. அப்புறம்
அப்பா குடிச்சு பார்த்துட்டு சாய் காஃபி பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்வாரு. கன்ஃபார்ம் 80s படம் நிறைய பார்த்திருக்கீங்க. அட இருங்க சூர்யா, இன்னும் நிறைய இருக்கு கேளுங்க. ஆம், சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கும் காஃபி போட்டுட்டு வந்து என்னங்க என்னங்க எந்திரிங்க, இந்தாங்க பிரஷ் பண்ணிட்டு வந்து காஃபி குடிங்க அப்படின்னு உங்களை எழுப்புவேன். ஆ, என்னங்க வா? ஆமாங்க, நம்ம தனியா இருக்கும்போது தான் சூர்யா சூர்யான்னு உங்களை கூப்பிடுவேன். ஆனா அப்பா இருக்கும்போது உங்களை என்னங்க வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். அதுதான் மரியாதை. ஆத்தாடி, நல்ல மரியாதை தாமா. சரி, அப்புறம் நீங்களும் எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டே கிச்சனுக்கு வருவீங்களா? நான் கிச்சன்ல இட்லி ஊத்திட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பேனா. அப்புறம் அப்படியே கிச்சன்ல வந்து என்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டே நீங்களும் பல்ல விளக்கிட்டு இருப்பீங்களா, நானும் சமைச்சிட்டு இருப்பேனா. ஆ, கேட்க நல்லா தான் இருக்கு. அப்புறம் அப்புறம் அதுக்குள்ள நான் காலையில சாப்பாடு முடிச்சிருவேனா. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு. ஏன்னா நம்ம 2 பேருமே ஒர்க் பண்றோம்ல, அப்பாக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும்ல, நம்மளும் எடுத்துட்டு போகணும். மத்தியானம் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடகடன்னு டிஃபனை பேக் பண்ணிடுவேன். அப்புறம் தண்ணி? 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்க போறோம். நான் ஒரு குடம் எடுப்பேன், அடுத்து நீங்க ஒரு குடம் எடுக்கணும். ம், ஓகே. அப்பாக்கு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன். நீங்களும் கிளம்பிடுவீங்க. அப்புறம் எனக்கு வேலை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுவேனா, என்ன வந்து நீங்க கூட்டிட்டு போவீங்களா? ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமா? ம், சூப்பர். அப்புறம் என்ன, கனவு கலைஞ்சு போயிடுமா? கனவா? ஆமா. அப்ப இவ்வளவு நேரம் நீ சொன்னது? இந்த காலத்துல இப்படி எல்லாம் யாராவது பண்ணுவாங்களா சூர்யா? நான் சொல்றேன், நீங்களும் லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அடி பாவி, அப்ப நீ உண்மையாவே சொல்லலையா? நேத்து ஒரு படம் பார்த்தேனா, அதுல இது மாதிரிலாம் நடந்துச்சு. இது மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்காது சூர்யா. நான் எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான். 8 மணிக்கு தான் எந்திருப்பியா? ஆமா சூர்யா, அதான் பயமா இருக்கு. அம்மா 10 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்களா, 8 மணிக்கு என்ன அடிச்சு எழுப்புவாங்க. எந்திரிச்சோடனே கடகடன்னு குளிச்சுட்டு வந்து கிச்சன்ல நிப்பேன், எல்லாம் ரெடியா இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸை தூக்கி போட்டுட்டு நேரா பொட்டிக்கு போயிருவேன். ஆனா இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ச்சே, இவ்வளவு நேரம் பேசின அந்த 5 நிமிஷம் நான் ரொம்ப நிம்மதி ஆயிட்டேன் சாய். இப்பதான் மறுபடியும் எனக்கு பயமே வந்திருக்கு. சரி சரி, உங்க பயம் எனக்கு புரியுது. ரொம்ப பயப்படாதீங்க. அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 7:45 எந்திரிக்க ட்ரை பண்றேன். ம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். 8 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவ 1/4 மணி நேரம் குறைச்சு 7:45 எந்திரிக்கிறேன்னு சொல்லியிருக்க. அட்லீஸ்ட் அந்த மனசாது வந்துச்சு. ஓகே சூர்யா, நோ டென்ஷன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டு வேலைகளை செய்வோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பார்ட்னர், நீங்க முன்னாடிலாம் என்கிட்ட ரொம்ப இது மாதிரி க்ளோஸா ஜாலியாலாம் பேச மாட்டீங்க. அப்பெல்லாம் இப்படிலாம் நீங்க பேச மாட்டீங்களான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருப்பேன். இப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு பார்ட்னர். சொல்லுங்க பார்ட்னர், என்ன ஆசை? சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் என்னோட ஆசைய உங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். வேற யார்கிட்ட சொன்னாலும் அது தப்பாயிடும். பார்ட்னர் அது இல்லம்மா, இது வேற. சரி சொல்லுங்க, என்னன்னு கேப்போமே. இல்ல, எப்படியும் தாலி கட்டணும்னே நெத்தியில குங்குமம் வைக்க சொல்லுவாங்க. அத தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வச்சு பார்க்கணும்னு ஒரு ஆசை. இவ்ளோதானா? இருங்க, நான் போய் வச்சுட்டு வரேன். ஆஹா, நான் வச்சு விடணும்னு ஆசை. என்ன ஒண்ணுமே சொல்லல? வச்சு விடுங்க. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. என்ன பார்ட்னர், ஆசை நிறைவேறிடுச்சா? நாளையில இருந்து உன்னை இப்படி தானே பார்க்க போறேன். இது கூட கழுத்துல தாலியும் தொங்கும். சாய், உன்னை இப்படி பாக்குறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சரி, போகும்போது அழைச்சிட்டு போ. அப்படியே போயிட்டு அம்மா கிட்ட மாட்டிக்காத. அழைக்கணுமா? எனக்கு மனசு வரலையே. ஏய், ஒரு நைட்டு தான், நாளைக்கு வச்சுக்கலாம். அழைச்சிட்டு போ. ஆஹா, அழைக்க கூடாது. நான் வேணா முகத்தை கழுவிக்கிறேன். சரி. என்ன பாத்துட்டே இருக்க? இல்ல, குங்குமம் வச்சு விட்டீங்கல்ல, அது எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா? உங்க கண்ணில் தான் என் முகம் தெரியுதே, அதான் உங்க கண்ணையே கண்ணாடியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை நீதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்ததுதானே. ஜனனி முடிஞ்சா? நிலா, இதோ கொஞ்சம் தான். அம்மா நீ போட்டுக்கலையா? போட்டுக்கணும்னு ஆசைதான், ஆனா எக்ஸாம்ஸ்லாம் இருக்குடி, காலேஜ்ல திட்டுவாங்க. ஆனா உனக்கு சூப்பரா இருக்குடி, கையில காலெல்லாம் செம்மையா இருக்கு. என்னோட கிளைண்ட்டுக்கே இவங்கள தாண்டி கூப்பிடுவேன், இவங்க சூப்பரா மெஹந்தி போடுவாங்க இல்லக்கா? தேங்க்ஸ்மா. ஆமா சாய் எங்க? காலையில இருந்து எல்லாரும் வலை வீசி அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க அக்காவையும் காணோம், எங்க அண்ணனையும் காணோம். அப்ப 2 பேரும் எங்க போயிருப்பாங்க நீயே பாத்துக்கோ. விடிஞ்சா கல்யாணம், அதுக்குள்ளேயுமா?
உனக்கு என்னப்பா, உன் ஆள் காலேஜ்லயே வந்து உன்னை பார்க்க வருவாரு. ஆனா அவங்களுக்கு அப்படியா? பாவம்ல. ஹே, அவர் காலேஜ் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஏய் சொல்றி, எப்படி தெரியும்? மேடம், உன் ஆளுக்கு நீ எந்த காலேஜ் படிக்கிறேன்னு கூட தெரியல. என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டாரு. நான் தான் வழி சொன்னேன். எந்த காலேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நான் தான் சொன்னேன். விளங்குச்சு. நான் எந்த காலேஜ் படிக்கிறேன்னு கூட அவருக்கு தெரியல. எப்படி தெரியும்? நீ பயோடேட்டால போட்டு கொடுத்தியா? இல்லதான், அதுக்குன்னு ஃபோன்லாம் பேசுறாருல, கால் பண்ணி கேட்டிருக்கலாமே. இது எப்படி ஃபோன்லாம் பேசுறீங்களா? ஏண்டி, நானே 3 நாள் தான் இருந்துச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஃபோன்லாம் பேசுவீங்களான்னு ஆச்சரியமா கேக்குற. இன்னும் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இருந்தா ஜாலியா லவ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்ததே 3 நாள். அதுல ஃபோன் நம்பர் கூட வாங்காம இருந்திருப்போமா? பர்றா, மேடம்க்கு இந்த கவலையெல்லாம் கூட இருக்கு போல. இல்லாம இருக்குமா நிலா? நாங்க என்ன ஒன்ன மாதிரியா பிடிக்குதா பிடிக்கலையான்னு கூட தெரியாம கல்யாணம் பண்றதுக்கு? சரி ரொம்ப ஓட்டாத என்ன, உடனே உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவா. ஜனனி, ஃபுல்லா போட்டாச்சுமா? அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். நிலா, இந்த அக்காவை சாப்பிட கூட்டிட்டு போடி. சாப்பிட வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுரு, அவங்க பஸ் ஏறிப்பாங்க. சரி ஜனனி. அக்கா வாங்க. அக்கா, நான் அப்புறமா ஜிபே பண்ணிடுறேன். ஓகே ஜனனி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா கொடு. சரிக்கா, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுவேன். உன் கல்யாணத்துக்கு வராமையா? சரி, நான் போயிட்டு வரேன். வாங்கக்கா. மெஹந்தியும் போட்டாச்சு. விடிஞ்சா காலையில கல்யாணம். என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ. ஜாலியா பாட்டா பாடிக்கிட்டு இருக்க. இரு, உன்னை எப்படி பயமுடுத்துற பாரு. என்ன சத்தம் அது? என்னது இப்படி சத்தம் கேக்குது? ஐயோ, பின்னாடி யாரோ இருக்காங்க. யாரு நீங்க? ஆதினா? ஜன்னிமா, அண்ணா, நீயா பயமாட்டன? போனா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? என்னது பயந்துட்டியா? விடிஞ்சா கல்யாணம், இன்னும் உனக்கு என்ன பேயினா பயம்? பேய்னா பயந்திருக்க மாட்டேனா? நீன்றதுனால தான் பயந்துட்டேன். அடி பாவி, அப்ப நான் பேயை விட மோசமா இருக்கேன்னு சொல்றியா? அதுல சந்தேகமே வேண்டாம். அப்படிதான். சரிங்க மேடம், சரி, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு கல்யாணம் ஆகி போன பிறகு இந்த அண்ணனை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்ல. ஆதினா, அத ஞாபகப்படுத்தாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. ஆஹா, லைட்டா ஃபீலிங் செட்டி பாக்குது போல. அண்ணா, கலாய்க்காதண்ணா. என் நிலைமைய நினைச்சு பாரு. சாய்க்காது, சூர்யானந்த் தான் மாப்பிள்ள. நீ அடிக்கடி நிலாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போவ. அப்போல்லாம் நீ சாயை பார்த்துட்டு வரலாம். ஆனா எல்லாரும் சேர்ந்து என்ன வேற வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறீங்கல்ல. அடிக்கடி என்ன பார்க்கவும் வரமாட்டீங்க. எப்பயாதான் வருவீங்க, அப்படித்தானே? அவ்வளவு அக்கறை இருந்தா மேடம் அடிக்கடி வாங்க. அப்போ உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ மறந்துடுவல்ல? ஏய், நீ எப்ப இந்த வீட்டை விட்டு போவ? நான், சித்தி, நிலா எல்லாம் ஜாலியா இருக்கலாம் நாங்கெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா இப்பதான் போறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நைட்டு ஃபுல்லா ஆள் படிக்கிறியா படிக்கலையா நின்னெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மாமனார் மாமியார் எல்லாம் ஜாலியான டைப். இங்க இப்படிதான் பேசுவீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எங்களையே மறந்துட்டு அங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்னது? நான் சாயலாம் போனதுக்கு அப்புறம் நீங்க, அம்மா, நிலா எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறீங்களா? ஆமா, என்ன சித்தி எப்படி இங்க தனியா இருப்பாங்க? நானும் நிலாவும் முன்னாடியே பிளான் பண்ணதுதான். சித்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். எல்லாரும் என்ன துரத்தி விட்டுட்டு ஜாலியா இருக்கீங்கல்ல? இருங்க. ஏய், நீ போறதுல எங்களுக்கும் வருத்தம் தாமா. அதுக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நான் போறதுல நீ ரொம்ப ஜாலியா இருக்கல்லன்னு. நான் வருத்தப்பட்டேன்னா நீயும் ரொம்ப வருத்தப்படுவமா. அதனாலதான் உள்ள எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும் ஜனனி. நீயும் சாயும் எவ்வளவோ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அந்த கஷ்டத்திலையும் தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா அது நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்ன பாத்துட்டே இருக்க? ஷபா, வெயில் சரியான வெயில். சித்தி, உங்களை நான் என்ன சொன்னேன்? வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன், இன்விடேஷன் கொடுக்க போலான்னு சொன்னேனா இல்லையா? அதுக்குள்ள அவ்வளவு அவசரமா போறீங்க? ஆமாண்டா, நீ ஆடி அசைஞ்சு இப்ப வரதுக்கு நான் முக்காவாசி வீட்டுக்கு வச்சுட்டேன் தெரியுமா? முக்காவாசி வீட்டுக்கு வச்சிட்டீங்களா? ஆமா பின்ன. அப்ப எனக்கு எந்த வேலையும் இல்ல. யார் சொன்னா உனக்கு வேலை இல்லைன்னு? வாடா, 1008 வேலை இருக்கு. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். உடனே 1008 வேலையும் என் தலையில கட்டிடுவீங்க. அப்புறம் அவளுக்கு அண்ணனை நீ என்னத்துக்கு தண்டத்துக்கு இருக்கிற? வா, நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். தங்கச்சிக்கு அண்ணன் தான் எல்லாமே செய்யணும். நீ ஏண்டி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம், நல்ல சிரிச்ச முகத்தோட இரு. அப்புறம் எல்லாரும் உனக்கு கல்யாணம் பிடிக்கல, நாங்க தான் என்னமோ உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்க சொல்ற மாதிரி நினைப்பாங்க. நினைப்பாங்களா? அதுதானே உண்மை. நான் என்னமோ லவ் பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அடம்பிடிச்ச மாதிரி பேசுறேன். அது உண்மைதான். அதுக்குன்னு நாங்க மட்டும் என்ன, நீ பிடிக்கலன்னு சொன்ன மாதிரியும் நாங்க நீ போய் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன மாதிரியும் பேசுற. உனக்கு மாப்பிள்ளை வீடு மாப்பிள்ளையில பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குதாமா? அதுக்குன்னு நான் போறேன்னா யாருமே கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்ல. எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. ஏய், வருத்தமா தாண்டி இருக்கு. அதெல்லாம் வெளியே காமிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏன் உங்க அண்ணன் ஆதித்யா இங்க நின்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கானே, நேத்து நைட் எப்படி அழுதான்னு உனக்கு தெரியுமா? யார் இவன்? என்ன நினைச்சு அழுதான்? அத நான் நம்பணும். நீ நம்பலனாலும் அதான் உண்மை. சித்தி, சும்மா இருங்க.
அவளுக்கு தெரியல ஆதி உன்னை பத்தி. நீ என்னமோ அவகிட்ட பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்ல. சின்ன வயசுல உன்னை தூக்கி வளர்த்தானாமா, கை பிடிச்சு நடக்க சொல்லி கொடுத்தானாமா, பேச சொல்லி கொடுத்தானாமா, சாப்பிட சொல்லி கொடுத்தானாமா, தூங்க சொல்லி கொடுத்தானாமா. இதெல்லாம் ஞாபகம் வந்து எப்படி அழுதான் தெரியுமா? சாய நினைச்சு கூட அழுத்திருக்கலாம், ஆனா என்ன நினைச்சு இல்ல. என்னை விட ஆதியனாக்கு சாய தானே பிடிக்கும். ஓய் கருப்பாம்பூச்சி. ஏ லூசு, சாய் பிறக்கும் போதெல்லாம் அவனும் கொஞ்சம் சின்ன பையன் தாண்டி, விவரம் தெரியாது. நீ பிறக்கும் போதுதான் நல்லா கொஞ்சம் விவரமா இருந்தான். உண்மையாவா? ஆமாண்டி பைத்தியக்காரி. அப்ப என்ன நினைச்சு அழுதுருக்க அப்படித்தானே? ம் இது போதும், என் முன்னாடி அழுதுறாத, அப்புறம் நான் ரொம்ப அழுதுருவேன். ப்ளீஸ். அழமாட்டேன், உன் முன்னாடி அழமாட்டேன். அதினா ஆனா அழாத, உன் கண்ணு கலங்குது. ப்ளீஸ். ஏய் லூசு, நான் அழலடி, அது கண்ணில் தூசி விழுந்துச்சு, அவ்வளோதான். டெய்லி அங்கே போனதுக்கு அப்புறம் கால் பண்ணேன்னு வீடியோ கால் தான் பண்ணணும். அப்புறம் நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, எங்களை பற்றி யோசிக்காது. நாங்கள் இங்கே நீ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நாங்களும் ஹாப்பியாக இருப்போம், சரியா? உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகள் என வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதன்னு. சரி ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. வரேம்மா, அப்புறம் வரேன். சித்தி வாங்க. எவ்வளவோ வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன், படத்துல எல்லாம் கூட பார்த்திருக்கேன். வீட்டை விட்டு கல்யாணம் ஆகி பொண்ணுங்க பிரிஞ்சு போகும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு வீடியோல எல்லாம் பார்க்கும்போது தோணும். ஆனா இப்போ உண்மையாவே ஃபீல் பண்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை? அம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க, ஆனா எனக்காக தான் வெளியே காமிச்சுக்காக இருக்காங்க. அம்மா, ஆதி அண்ணா, நிலா, சாய் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் வெளியே போறேன். சாய் கூட சூர்யா அண்ணாவை தான் கல்யாணம் பண்றான், அடிக்கடி வருவா போவா. ஆனா நான்